ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு நாம் இருக்கும் சமுதாயத்தில் நாம் நிறைய இக்கட்டுகளை சந்திக்கலாம். அதுவும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது நாம் நிறைய இக்கட்டுகளை சந்திக்கிறோம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு தடைகளுக்கு வேற எந்த ஒரு தடையும் ஈடாகாது. அது என்ன தடைனா, தெரிந்தும் தெரியாமல் இருக்கும் அந்த தடைதான். நம்பிக்கை ஆனால் பின்பற்றவில்லை. இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தென்படுகிறது என்று கமெண்டில் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளில் ஒரு பெரிய மர்மம் இருக்கின்றது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2 வழிகள் உண்டு. அந்த 2 வழிகள்ல ஒரு வழி கிறிஸ்துவை நம்பவர்கள் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சிருக்கு. இன்னொரு வழி கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு ஒரு வழி இருக்கின்றது. ஆனால் இந்த கிறிஸ்துவை நம்புகிறோம் அப்படின்ற வழியை பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைஞ்சி போக முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜனங்கள் அந்த வழியை நோக்கி தான் போறாங்க. எந்த வழி? கிறிஸ்துவை நம்புகிறோம் அப்படின்ற அந்த வழியை நோக்கி தான் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம் அப்படின்ற அந்த வழி நிறைய பேர் போகவே இல்லை. ஏதோ 4-5 பேர் அப்படிதான் போகிறாங்க. இந்த படத்தை பார்த்துனியும் நானே ஒரு நிமிஷம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவளுக்கு, ஆனா இந்த படத்தின் பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயங்களே இருக்கு. அது நமக்கும் தெரியாத அந்த பாவம். எனக்கு இந்த வசனத்தை கேட்டோம் இல்லையா? இந்த வசனத்துல நம்ம என்ன சொல்றாங்க? இந்த வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? அந்த பரிசேயர்களை பார்த்து, உங்களை பத்தி ஏசாயா நல்லாவே சொல்லியிருக்காரு. நீங்களாம் என்னை பத்தி, அந்த மக்கள் என்னை பத்தி அவங்க வாயால புகழ்றாங்க. அவங்க என்னோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால சொல்றாங்க. ஆனா அவங்க மனசு சொல்லல. அவங்க மனசடைய அவங்க என்னை விட ரொம்பவே தள்ளி இருக்காங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஏசாயா குறிப்பிடுகிறார். அப்படி போலதான் இன்னைக்கும் நம்ம அப்படி இருக்கும். சாத்தானும் இயேசு மேல நம்பிக்கை இருக்கு. இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்க நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் நம்பாம தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லைன்னா சாத்தானுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஆகவே நம்ம இயேசுவை துதிக்க மட்டும் செய்யக்கூடாது, அவரோட வழியில் நடக்கணும், கடவுளை பிரசிக்கணும். நன்றி, வணக்கம்.